நீங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான ஒரு ட்ரெஸ் வந்து அணிஞ்சிருக்கா. இவ தங்கி இருக்கக்கூடிய இடமானது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம்ல தான் வந்து தங்கி இருப்பா. இவளோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு டெய்லி வெறும் பிரெட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கா. இவளோட பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுங்கன்னு தன்னோட அம்மா கிட்ட வந்து கேட்கறான். அதுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பையனை தள்ளி வந்து விடுறாங்க. இவங்க இதெல்லாம் இப்படி பண்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரொம்பவே ரிச்சான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு தன்னோட புவர் ஹஸ்பண்டை விட்டுட்டு ரொம்பவே லக்ஸரியான ஒரு கார்ல பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துருக்கா. இவனோட குழந்தையும் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லி கத்தி வந்து அழுதுட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாசமே இல்லாம கண்ணாடி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறா. இவளோட கள்ளக்காதல பாத்தீங்கன்னா அந்த பையனோட அப்பாவை அடிச்சு போட்டுட்டு கார் எடுத்துட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அது ஒரு குட்டி பையன் தன்னோட அம்மாவை கூப்பிட்டு போன அந்த ஒரு நபர் கோபத்துல வந்து அடிச்சிடறான். அதுக்கு அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா எதுக்கு இங்க வந்த, நீ எனக்கு பிறக்கவே இல்லை, இங்க இருந்து போறான்னு சொல்லி அவனை ரொம்பவே கோபத்துல வந்து திட்டுறாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பையன் அந்த சிட்டில ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மேனா வந்து வந்துடுறான். இவனோட ஒரே கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுக்கிறது மட்டும் தான் இவனோட கோலா வந்து வச்சிருக்கான். பாத்தீங்கன்னா இவன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அம்பு வந்து விட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இது என்னோட லேண்ட், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு வந்து கேக்குறான். பட் அந்த ஒரு பொண்ணு எதுவுமே கண்டுக்காம இருந்ததால கடுப்பாக்கி அந்த பொண்ணை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு லேக்ல வந்து தள்ளி வந்து விட்டுறான். பட் அப்ப அவனுக்கு தெரியாது இது தன்னோட அம்மா வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பொண்ணுன்னு. வீட்டுக்கு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா தன்னோட கிராண்ட் மதர் கிட்ட தெரியாத ஒரு நபர் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. கேட்டுட்டு இனிமே அந்த லேக் பக்கம் நீ போகாதுன்னு வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கையில அந்த நபரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன்னு தன்னோட அண்ணன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பண்றதுக்கு காரணம் நம்மளோட அம்மாதான் வந்து சொல்றாரு. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஃபுட் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவன் சாப்பிட்டு பார்த்ததுமே அவன் அறியாம பார்த்தீங்கன்னா கண்கள்ல இருந்து தண்ணி ஆனது வர ஆரம்பிக்குது.